ஹாய் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 2 நாள் டைம் இருக்குது. நாளானைக்கு நீ சாயங்காலம் 2.5 நாள் டைம் இருக்குது. ஸோ சூப்பராக உட்காந்து படிக்கலாம். ரொம்ப வீக்காக இருக்கவங்க கூட 75க்கு 50லேருந்து 60 மார்க் எடுக்கலாம். ஸோ அதனால் சயின்ஸ் பார்த்து பயப்படாதீங்க, ஓகேவா? கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஈஸியாக வரும். நல்லபடியாக பண்ணுங்கள், ஓகே? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, நம்ம 2 மார்க்கு 4 மார்க் 7 மார்க்கு பிரித்து பார்த்தாலும் நீங்கள் சின்ன சின்ன கொஸ்டினுமே ஏபின்னு போட்டு கேட்குற பழக்கம் இருக்குது. 4 மார்க்லேயும் கேட்பாங்க, 7 மார்க்லேயும் கேட்பாங்க. அதனால் 2 மார்க்ஸ் எதாவது லெசன்ஸ் கொடுத்தா ஒமிட் பண்ணிவிட்டு லாங் ஆன்சர் மட்டும் படிச்சுட்டு போகாது. 2 மார்க்ஸும் படிங்க. ஏன்னா அதுலேருந்து நமக்கு 7 மார்க்கு 4 மார்க் ஏபிசின்னு போட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து சயின்ஸில் மட்டும் அலட்சியப்படுத்திடாதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு 15,000 லைக் இந்த வீடியோக்கு போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். வருமானு தெரியல. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, சென்ஸ் அண்ட் சயின்ஸ் மேக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். மேக்ஸ் ஈஸியாக இருந்துச்சு, நம்ம சொன்ன கொஸ்டின்லாம் வந்துச்சா? ஓகே, ஃபிசிக்ஸ் யூனிட் 1. ஸோ 1, 2, 5, 6, 7, 8, 10. ஸோ ஃபிசிக்ஸில் 6 யூனிட்டுமே ஈஸி. இங்கே நான் மஞ்சள் கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இதையாவது படிச்சுட்டு போங்கன்னு அர்த்தம். ஸோ இதையாவது படிச்சிங்கன்னா எவ்வளோ மார்க் எடுக்கலாம்? 55 60க்கு மேலே எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதையாவது படிச்சு போங்க. ஆனால் 75க்கு 75 எடுக்கிற மாதிரி கொடுத்துங்க ப்ராப்ளம்ஸோட. ஸோ நல்லா படிங்க. யூனிட் 1 எல்லாமே பார்க்குறது நல்லது. ஏன்னா யூனிட் 1 2 மார்க் வரும், 4 மார்க் வரும், 7 மார்க் கூட வரும். யூனிட் 1 கண்டிப்பாக எல்லாமே வரும். ஸோ அதனால் எது 7 மார்க் எது 4 மார்க் 2 மார்க் போட்டிருக்கேன். யூனிட் 2லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட், ஈஸியான யூனிட். சீக்கிரமாக அந்த ஹைப்பர்மெட்ரோஃபி எம்ஐஎஃப்யா கான்கேவ் கான்வெக்ஸு அப்புறம் அந்த லைட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அதனால் யூனிட் 2 மார்க் ரொம்ப முக்கியம். அதுலேருந்தும் ஏபிசின்னு போட்டு கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸ் இதில் பார்த்துக்கோங்க. இங்கே எக்ஸைஸ் ப்ராப்ளமும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் கொடுத்துருக்கேன். யூனிட் 3 ஒரு சின்ன யூனிட்டு, ஐடியல் கேஸு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ மீதி 2 மார்க் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் இருக்குது. யூனிட் 4 ஒரு பெரிய யூனிட்டு, பட் புக் பேக்காவது ஒழுக்கமாக படிங்க. இது 1 or 2 சென்டென்ஸு 1 or 2 சென்டென்ஸுமே 2 மார்க்கில் கேட்குறாங்க. அதனால தான் கொடுத்துருக்கேன் 2 மார்க்கு. 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 தான். எல்இடி பல்பு அந்த கொஸ்டின்னு அந்த மாதிரி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 மார்க்கில் அந்த ஃபஸ்ட்டு ஒன் ரெசன் சீரீஸ் பேரில் நிறைய பேர் இதை படிக்கிறது இல்லை. அண்டு 2வது எலக்ட்ரிக் கரண்ட், அது ஈஸி. ஜூல்ஸ் லா ஆஃப் ஃபிட்டிங், அது ஈஸி, படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் இதில் ரொம்ப முக்கியம். 9வது ரோமன் நம்பர், 10வது ரோமன் நம்பர், ஹார்ட்ஸ் கொஸ்டின். இது வந்து புக் பேக் சால்வ்டு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது புக் பேக்கில் சால்வ் ப்ராப்ளம் இது வந்து எக்ஸாம்பிளில் சால்வ் ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. யூனிட் 5 சின்ன யூனிட்டு, கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். 7 மார்க்கில் 3rd 4th, 4 மார்க்கில் கொடுத்துருக்குறேன், 2 மார்க்கில் கொடுத்துருக்குறேன். 1 or 2 சென்டென்ஸுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து யூனிட் 6 புக்கின்லாம் நிறையா இருக்குது, படிக்கணும். அந்த 1 or 2 சென்டென்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதையும் படிங்க. மஞ்சள் கலரில் போட்டதை மட்டும் ஏன் டோன்ட் மிஸ், ஸோ டோன்ட் ஸ்கிப். ஸோ அந்த மஞ்சள் கலரில் போட்டதாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. யார் அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க. ஸோ இதில் 2 மார்க்லாம் இம்பார்ட்டன்ட். கிரிட்டிக்கல் மாஸ், ரான்ஜென்ட்டு, சொடிஃபெஜன்ஸு, அப்புறம் வந்து இது ஸ்டெல்லர் எனர்ஜி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 4 மார்க்கில் அந்த ஃபஸ்ட் ஒன் 10th ரோமன் நம்பர் என்னது? நேச்சுரல் ஹெரிடிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஹெரிடிட்டி. உங்கள் புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. புக்கின்ல நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் அண்ட் மெடிக்கல் யூஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப், இங்கே பேராகிராஃப் நம்பர் இருக்கேன். இண்டஸ்ட்ரியில் எந்த யூஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், இது எல்லாமே நீங்கள் வந்து 4 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஆல்ஃபா பீட்டா காமா 7 மார்க்கு, நியூக்ளியர் ரியாக்டர் 7 மார்க். நியூக்ளியர் ரியாக்டர் படிக்கணும். ப்ராப்ளம்ஸ் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 85ல் சால்வ்டு ப்ராப்ளமில் இதெல்லாம் பார்த்துக்கணும், ஓகே? அடுத்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சிடலாம். இன்றைக்கே நீங்கள் ஃபிசிக்ஸ் முடிச்சிடலாம். இன்றைக்கே நீங்கள் ஃபிசிக்ஸ் ஆரம்பித்து நாளைக்குள்ளே கெமிஸ்ட்ரி முடித்து ஒரு நாள் ஃபுல்லாக பயாலஜி முடிக்கலாம். கெமிஸ்ட்ரி யூனிட் 7 2 மார்க் எல்லாமே படிக்கணும். 4 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருக்கேன் ரோமன் நம்பர் 7ல். ஆனால் 7 மார்க்கில் கொடுத்துருக்க ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. புக்கின்ல ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் அவாய்டர் லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக அது கெமிஸ்ட்ரியில் ஹார்ட்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதுலேருந்து ஒரு கேள்வி வரும், சரியா? கண்டிப்பாக கம்பல்சரி எது வேணாலும் வரும். ப்ராப்ளம்ஸும் கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட். அது எந்த லெசனில் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட்? யூனிட் 7லையும் சொல்யூஷன் லெசன்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ப்ராப்ளம்ஸ் இங்கே கொடுத்துருக்குறேன். பேஜ் நம்பர் 96 98 இங்கிலீஷ் மீடியம் புக்கில் சால்வ் ப்ராப்ளம். இதுவும் புக் பேக் தான். 7.9 கால்குலேஷன் ஆஃப் மாலிகுலர் மாஸ், அது பார்த்துக்கோங்க. இது புக் பேக்கில் ரோமன் நம்பர் இல்லை, 2nd 3rd. அடுத்து கெமிஸ்ட்ரி யூனிட் 8 ஈஸியாக தான் கொடுத்துருக்குறேன். புக் பேக்கில் என்ன கொடுத்துட்டேன், மஞ்சள் கலரில் போட்டதாவது ஒழுக்கமாக படிங்க. வீக்ஸ் 2 மீதி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஹார்ட்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஹார்ட்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் 7 மார்க்கில் கண்டிப்பாக கேட்குறாங்க. யூஸ் ஆஃப் காப்பர், யூஸ் ஆஃப் அலுமினியம், வாட் இஸ் அலாய், அமல்கம், ரீசன் ஃபார் அலாய், டைப்ஸ் ஆஃப் அலாய். இந்த யூஸ் ஆஃப் காப்பராவது ஒழுக்கமாக வீக்ஸ் 1 படிச்சுட்டு போங்க. மீதியெல்லாம் படிச்சு போங்க.
ரஸ்ட்டு கண்டிஷன் அதெல்லாம் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. யூனிட் 9 அப்படிங்கிற போது 2 மார்க்கில் நான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் 4 மார்க். ஆர்ட்ஸ் கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் கொடுத்துருக்கேன். இதில் ஆர்ட்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். நான் ஆர்ட்ஸ் கொஸ்டின் முக்கியம்னு சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஒன்று வரப்போகுது. யூனிட் 10 ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கண்டிப்பாக வந்து ஈஸியான யூனிட்டு. 2 மார்க்கில் 2, 4 மார்க்கில் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. ரோமன் நம்பர் 5லேயும் இருக்குது, ரோமன் நம்பர் 6லேயும் இருக்குது. ஸோ ரிவர்சபிள் காம்பினேஷன் ரியாக்ஷன், தெர்மோலிசிஸ் ரியாக்ஷன், கேட்டசிஸ் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவலன்ட் தான் 7 மார்க்கில் 3மே. ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், pH, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் ஆர்ட்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கணும். ஸோ யூனிட் 10 ஓகே. அடுத்து ப்ராப்ளம்ஸ் யூனிட் 10ல் pH ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். நான் pH ப்ராப்ளம் மறந்துட்டேன். சொல்யூஷன் லெசன்லையும் கேட்கலாம், ஃபஸ்ட் லெசன்லையும் கேட்கலாம், pH ப்ராப்ளம் கேட்கலாம். pH ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துக்கணும், எக்ஸசைஸ்லேயும் எல்லாம் பார்த்துக்கணும். ஓகே. யூனிட் 11 ரோமன் நம்பர் 5ல் ஒரே ஒரு 2 மார்க் தான், 4 மார்க்கில் 2. ஸோ 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 6ல் கொடுத்துருக்குறேன். அடுத்த 7 மார்க்கில் அந்த எத்தனால் மேனுஃபேக்சரு அந்த மாதிரி கொஸ்டின், கிளென்சிங் ஆக்ஷனாக சோப், அது ஆர்ட்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி முடிஞ்சு. அடுத்தது பயாலஜியில் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்க லெசன் மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க. நான் லெசனை மார்க் பண்ணிக்கணும், இந்த லெசன் ஃபுல்லாக படிக்கணும். யார் ரொம்ப வீக்காக இருக்கவங்க. சரி, 2 மார்க்கில் 1 or 2 சென்டென்ஸ் இருக்குது, 2 மார்க் இருக்குது. ஓகே. 4 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் வந்துட்டு 7 மார்க். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்துக்கோ. புக்கின் டயக்ராம் வந்து கீழே கொடுத்துருப்பேன், பயாலஜியில் டயக்ராம் கொடுத்துருப்பேன். ஸோ கிரவுண்ட் பிளான் ஆஃப் டைகோட் மோனோகோட் ஃபிகர் நம்பர் 12.1. அடுத்து வந்து குளோரோபிளாஸ்ட் ஆக்சிசோம் பார்த்துக்கோங்க. யூனிட் 13ல் இது படிக்கக்கூடிய யூனிட்டு, இது ஈஸியான யூனிட்டு. அந்த பேராசைட்டிக் அடாப்ஷன் ஆஃப் லீச்சு, லோக்கோமோஷன் ஆஃப் லீச்சு, ஸோ எல்லாமே ஈஸி. மேல் ரிப்ரொடக்டிவ் ஆஃப் ரேபிட்டு, ஸோ இது படிச்சிடலாம். யூனிட் 14மே ஈஸி தான், ஒன்றும் பெருசாக பேசுகிறக்கல. 2 மார்க்கில் 1 or 2 சென்டென்ஸும் இதுவும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 7 மார்க்கில் ஈஸி தான். டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டயக்ராம்ஸ் இதில் பார்த்துக்கோங்க. ஃபிகர் நம்பர் கொடுத்துருக்கேன், புக்கில் எடுத்து நோட் பண்ணுங்கள். யூனிட் 15ம் ஒரு ஈஸியான யூனிட் தான். ஸோ அதில் வந்து அட்லீஸ்ட் வந்து பாருங்கள், நான் உள்ளே மார்க் பண்ணிப்போம். உள்ளே மார்க் பண்ணுறது நீங்கள் அந்த லெசன்ஸ்லேயாவது படிச்சுக்கணும். இந்த லெசனில் வந்து எல்லா 2 மார்க்குமே இம்பார்ட்டண்ட்டு. ரோமன் நம்பர் 6ல் 6, அடுத்து ரோமன் நம்பர் 8ல் 6, ரோமன் நம்பர் 8ல் ஃபஸ்ட்டு நியூரானு, கிளாசிஃபை நியூரானு, அதுதான் அது. ஸோ அதனால் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. இதுலேயுமே பாருங்கள் 14th லெசன் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட், டிரான்ஸ்பிரேஷன், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுதான் கொடுத்துருக்கேன். அடுத்தது யூனிட் டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். யூனிட் 16. ஸோ இதுலேயுமே படிக்க முடியாத பசங்களுக்கு மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், அதையாவது படி. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்டான யூனிட்டு, ஓகேவா? இதுவுமே வந்து ஈஸியான யூனிட்டு, இம்பார்ட்டண்டான யூனிட்டு. ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிபிலின்ஸு, எத்திலின் ஆக்ஷன், ஸோ அதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. 2 மார்க்லேருந்து ஏபிசின்னு போட்டு கேட்பாங்க. டயக்ராம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். யூனிட் 17 2 மார்க்கு. அடுத்து வந்து 2 மார்க் 1 or 2 சென்டென்ஸ். ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் 1 or 2 சென்டென்ஸ் எந்தெந்த லெசனில் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் பாரு, ஏன்னா 7 மார்க்கில் போட்டும் கேட்குறாங்க. அடுத்து 4 மார்க்கில் இந்த 11th ஒன்று ரொம்ப முக்கியம். 7 மார்க்கில் ஒவ்யூல், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், வீக்காக இருக்கவங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன். டயக்ராமில் ஆன்தர், ஒவ்யூல், ஸ்பெர்ம், ஓவம் பார்த்துக்கோங்க. யூனிட் 18 அதுவும் சின்ன யூனிட் தான், அதாவது பெரிய யூனிட்டு, நம்ம கொடுத்தது சின்னதாக. ரோமன் நம்பர் 6 எல்லாமே படிங்க. ரோமன் நம்பர் 5ல் 1 or 2 சென்டென்ஸ் பாருங்க. வீக்காக இருக்கிறவங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன். 4 மார்க் வந்து ஒன்றே தான், மெண்டல் பியா பிளான்ட்டு. 7 மார்க்கில் டிஎன்ஏ, ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் டயக்ராம் மட்டும் பாருங்கள். அடுத்து யூனிட் 19, 20, 21, 22, 23லாம் ஈஸியான யூனிட். பயாலஜி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 யூனிட் நல்லா படிச்சினாலே நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒரு 7 மார்க் கூட எழுதலாம். 2 மார்க் வந்து கொடுத்துருக்குறேன், 4 மார்க் கொடுத்துருக்குறேன். இப்போ இங்கேயும் 4 மார்க் ரோமன் நம்பர் 7 கொடுத்துருக்கேன். யூனிட் 19 ஒரு என்ன சொல்கிறது ஈஸியான யூனிட். எத்தனோ பாட்னி, ஆர்கோஃபெட்டிக்ஸு, ஸோ அதெல்லாம் ஈஸி. யூனிட் 20 அப்படிங்கிறப்போ யூனிட் 20 2 மார்க்கும் 4 மார்க்கும் கொடுத்துருக்கேன். யூனிட் 20ல் வந்து 2 மார்க் இது, 4 மார்க் இது. ஸோ யூனிட் 20ல் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசின்னு போட்டு கேட்குற பழக்கம் இருக்குது. ஸோ 2 மார்க் எடுத்து கேட்குறது அந்த மாதிரி, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 21 2 மார்க்கில் வந்து இது, 4 மார்க்கில் இது. இந்த யூனிட் செம யூனிட், ஹெல்த் அண்ட் டிசீஸ் வந்து ரொம்ப ஈஸியான யூனிட். அதனால தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆல்கஹால் ரியலைசேஷன் 4 மார்க்கில் எல்லாமே ஈஸி, 2 மார்க்கில் எல்லாமே ஒன்றானதுலாம் ரொம்ப ஈஸி. அடுத்து 22 லெசன் என்வரான்மெண்ட் லெசன், இதுவுமே ஈஸியான லெசன். 2 மார்க் ஈஸி. 4 மார்க்கில் வந்து 1 to 4, சரியா? 7 மார்க்கில் 1 to 4, 5 ஃபாரஸ்ட்டு, கான்சிக்வன்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், அப்புறம் அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட டிஃப்ரெண்ட் டைப்ஸு, அதெல்லாம். யூனிட் 20ல் இந்த கொஸ்டின் படித்தது, இந்த 3 கொஸ்டின் படிச்சு, ஸ்க்ராட்சு, ஸ்ப்ரைட்டு, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். இது 3மே படிச்சிருங்க. இதுலேருந்து வேறு 2 மார்க் வரும். 4 மார்க்கில் எடிட்டர்னு கொஸ்டின் இருக்குது. இது 3 சேர்ந்தது இது. ஸோ அதனால் 23 யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறேன். படிக்க முடியாத பசங்களுக்கு மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். சார் ரொம்ப வீக்கு, நான் வந்து லெசன் கம்மி பண்ணி படிச்சுக்கிட்டான்னு கேட்டால், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிரு, ப்ராப்ளம்ஸ் பார்க்காத,
யாருக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு பயாலஜியில் 19லேருந்து 23 வரைக்கும் நல்லா படிச்சுட்டு ஃபஸ்ட்டு 3 யூனிட் ஈஸி அதையும் படிச்சிருக்கு. இந்த மாதிரி வேணால் பண்ணுறியா? ஓகேவா? நீ லெசன் வைஸ் பார்க்கும்போது உனக்கு வெளியோட்டமாக பார்க்கும்போது ஒன்றும் பயம் தெரியாது. நீ 23 லெசன் சொன்னீங்கன்னா பயமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பிடிஎஃப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உன்னால் சென்டம் படிக்க முடியும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாழ வைங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது. தேங்க்யூ.